ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 8 மாதங்களும் நம்மை கண்மணி போல பாதுகாத்த தகப்பனுக்கு நாம் நன்றிகளை ஏறெடுப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி 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 தகப்பனே. இயேசுராஜா, உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக சங்கீதம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுதே எல்லாருடைய உள்ளத்தில் சிலருக்கு கர்த்தரை கடந்த மாதத்தில் அவ்வளோ அருமையாக நடத்தினார். அநேக சாட்சிகள், அற்புதங்கள் எல்லாம் செய்து வந்தார். ஸோ இந்த வசனம் நமக்கு பொருத்தமானது தான், நமக்கு ஏற்ற வசனம் அப்படின்னு சொல்லி சிலர் நினைப்பார்கள். சிலர் என்ன நினைப்பாங்கன்னா, இவ்வளோ கசப்பும் வருத்தமும் பாடுகளும் நிறைந்து இத்தனை நாட்களும் நம்ம இப்படி தான் கடந்து வந்துட்டுருக்கோம். ஆனால் ஆண்டவரிடத்துலேருந்து இப்படிப்பட்ட வாக்கு தத்தம் வந்திருக்கே அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. இந்த வசனத்தை நான் எப்படி நம்புவேன், இதை எப்படி நான் அறிக்கையிடுவேன்னு சொல்லி சிலர் யோசிக்கலாம். பாருங்க, இந்த 13ஆவது அதிகாரத்தில் தாவீதுடைய சங்கீதம் தான் இது. அவர் தன்னுடைய பாடுகளை குறித்து அவர் எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவித்தார். அந்த சூழ்நிலையில் எவ்வளோ தூரத்துக்கு ஆண்டவரே நான் இப்படி கஷ்டப்படுவேன், எப்படிலாம் இந்த அளவுக்கு சத்துருக்கள் என் மேலே அவங்களுடைய காலை தூக்கி வைக்கிற அளவுக்கு நான் இவ்வளோ பாடுகளை அனுபவிக்கிறேனே அப்படின்னு சொல்லி கஷ்டத்தோடு தன்னுடைய பாடுகளை தாவீது வெளிப்படுத்தினாலும், எப்போவுமே தாவீதோடைய வேலை என்ன தெரியுங்களா, தன்னோட கஷ்டத்தை சொன்னாலும் முடிவில் அவருடைய ஜெபம், அவருடைய விசுவாச அறிக்கை ஏறெடுப்பதில் இருக்கும். அதுபோல தான் இன்றைக்கி நாமளும், ஒருவேளை உங்களுக்கு ஆண்டவர் எந்த நன்மையும் செய்யலைனாலும் நீங்கள் விசுவாசிங்க. இந்த நிமிஷத்தில் நம்ம உயிரோடு ஜீவனோடு இருக்கும் பாருங்க, அதுவே அவர் செய்த நன்மை இல்லையா? அப்போ நம்ம இன்னும் ஜீவனோடு வச்சுருக்காருன்னா கர்த்தர் நம்ம குறித்து பெரிய காரியங்களை செய்ய போகிறார்ன்றது தானே அர்த்தம். எனவே விசுவாசிங்க, இந்த வசனத்தை அறிக்கையிடுங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க. God bless you.